சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, சுனில், தமன்னா, ரெடின் கின்ஸ்லி, சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப், மோகன்லால், பாலையா, எஸ்ஜே சூர்யா போன்ற மிக பெரும் ஸ்டார் காஸ்டியை வச்சு இந்த படத்தை எடுத்துகிட்டு வராங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 இந்த படத்தை பார்த்திங்கன்னா சுந்தர் சி தான் எடுப்பார் என சொல்லப்பட்டு வந்தது. மேலும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக சுந்தர் சி தான் இந்த படத்தை எடுக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட்டே விட்டாங்க. விட்ட 7 நாளில் பார்த்திங்கன்னா இந்த படத்தை நாங்கள் எடுக்கலை, இந்த படம் எனக்கு வேண்டாம் என சுந்தர் சி ஒதுங்கிட்டார். அதாவது இந்த படத்திலிருந்து வெளியேறுவதற்கு என்னை மன்னித்து விடுங்க, ரசிகர்களை நான் ஏமாற்றி விட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸை நான் கொடுப்பேன், ரஜினி கமல்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் சுந்தர் சி வெளியேறினது ரசிகர்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ரஜினி கமல் கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான் சுந்தர் சி இந்த படத்திலிருந்து வெளியேறிட்டார் என சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இப்போ இந்த படத்துக்கு யார் டைரக்டர், ஒரு பக்கம் பழைய டைரக்டருங்களை போடலாமா இல்லை புது டைரக்டருங்களை போடலாமா என ஆலோசனையில் இருக்காராம் கமல். அப்படி யோசிக்கும்போது கார்த்திக் சுப்புராஜ் ஒரு கதையை ரஜினிகிட்டம் சொல்லியிருக்காரு. அந்த கதை ரஜினிக்கும் ஏற்கனவே பிரித்து போயிருந்தது. அந்த ஒன்லைனை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். அதை இப்போ திருப்பியும் கையில் எடுத்து கமல்கிட்ட அந்த கதையை நரேட் பண்ண போகிறாராம் கார்த்திக் சுப்புராஜ். இந்த கதை கமலுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக கார்த்திக் சுப்புராஜ் மீண்டும் தலைவரை வச்சு படம் பண்ணுவார். கடைசியாக தலைவரை வச்சு பேட்ட படத்தை எடுத்திருந்தார். பேட்ட படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரஜினி ரசிகர்களுக்காகவே செதுக்கி இருப்பார், செகண்ட் ஆஃப் அவரோட பாணியில் இருக்கும். இப்படி இருந்த படம் மீண்டும் இதே போல் ஒரு காம்பினேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தலைவருக்கான சம்பவமாக இருக்கும். அதனால் கார்த்திக் சுப்புராஜே டைரக்டராக போடுங்க என பல பேர் கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க. கூடிய விரைவில் இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்ம வீடியோ வரும். ஆனாலும் ரஜினி கமல் ப்ராஜெக்ட்ஸ் என்பது நடக்குமா நடக்காதா என்பது இன்னுமே முடிவாகலை. ஆரம்பத்திலே இந்த மாதிரி பிரச்சனை என்னும்போது கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நடக்க வாய்ப்பில்லை என தான் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமலோட ப்ரொடக்ஷன்ஸில் ரஜினி நடிக்க போகிற தலைவர் 173 படத்தை யார் எடுத்தால் நல்லாயிருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.